ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் உள்ளே வந்தாருன்னா டீம் ஏல ஜாயின் பண்ணுவாரா இல்லை டீம் பியில் ஜாயின் பண்ணுவாரான்னு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸில் இப்போ 2 டீம் இருக்குது. ஒரு டீம் ரோஹித் சர்மாவோட டீம், இன்னொரு டீம் ஹார்திக் பாண்டியாவோட டீம். இந்த 2 டீம் சைடுமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு தரமான விஷயத்தை அந்த இடத்துல அவங்க ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே அமைங்கிருச்சு. சரி ஓகேப்பா, இதுக்கப்புறம்லாம் அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தா, ஸோ நேற்று ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டு சொன்னது உண்மைதான், டீம் ஏ டீம் பி 2 டீம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃபாக நிரூபிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீம் பவுலிங் பண்ணுறப்ப தான். ஸோ மும்பை பவுலிங் போட்டு டைம் அவுட் ஆகிருக்கும். அந்த டைம் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா டீம் பிளேயர்ஸ் கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதில் யார் யாரெல்லாம் இருப்பார்னா பும்ரா, ஸோ ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் இவங்கெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஷேயஸ் கோபால் அங்கே இருப்பார். பட் அந்த ஒரு பவுலிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த டிஸ்கஷனுக்குள்ள டக்குன்னு மலிங்காவும் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா வருவாங்க. எல்லாரும் ரிசர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணுவார்னா, இஷான் கிஷானை அப்படியே வெளியே இழுத்துட்டு இங்கே வா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போயிடுவார். ஸோ ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கிருந்த பிளேயர்ஸ் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பேஜ் ஷேர் பண்ணியிருந்த ஒரு விஷயம். ஸோ இதை லைவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்குமே அப்படி தான் தோணும். ஆனால் இந்த மீன் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அப்படி தோணுச்சு. ஆனால் லைவில் இதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி தோணலை. ஸோ அதாவது அங்கே நடந்தது என்னென்னா, ஸோ ரோஹித் சர்மா அந்த இடத்துல ஷேயஸ் கோபாலுக்கு இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ உடனே ஹர்திக் பாண்டியா அங்கேருந்து வருவார். ஹர்திக் பாண்டியா அங்கேருந்து வந்தோடனே அதாவது அவர் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல ஒரு இன்புட்ஸை அங்கே கொடுத்துட்டு இருப்பாரு. இவர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷனை இஷான் கிஷான்ட்ட கேட்டுட்டு இருப்பார். அவ்வளோதான் அங்கே நடந்த ஒரு விஷயமே. ஸோ இதை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டீம் ஏ டீம் பி அப்படின்னு சொல்லி ஒரு கதையை உருவாக்கி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா வர்சஸ் ரோஹித் சர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கமெண்ட்டில் இதை கழுவி ஊற்றுறாங்களான்னு பார்த்தா, கமெண்ட்டில் எல்லாம் ஃபயர் விட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னையா இது அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. பட் உண்மையாக நடந்த விஷயம்லாம் அது கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ரேண்டமாக நடந்த விஷயத்த கண்டென்ட்டாக உருவாக்கிட்டு இருக்கிறானுங்க.